இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காப்பி பயிரில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து சேலம் மாவட்டம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பூச்சியியல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த தோட்டக்கலை பயிரில் மிக பிரதான பயிர்னு பார்த்தீங்கன்னா காஃபி. நம்முடைய இந்திய பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற இந்த காஃபி பயிரில் அதிகமாக லாபம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் விவசாயிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காஃபியில் வந்து பூச்சி எடுத்துக்கிட்டால் அதில் வந்து மிக முக்கியமான எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச்சி வந்து இதில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சி பூச்சி, இரண்டாவது பார்த்தீங்கன்னா தண்டு துளைப்பான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூச்சி, மூன்றாவது பார்த்தீங்கன்னா காஃபி பழங்களை சேதப்படுத்தக்கூடிய காஃபி பெரி போர்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இந்த பூச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருதான அளவில் இப்போ ஏற்காடு போன்ற பகுதியில் வந்து காஃபி வந்து ஒரு பிரதான பயிர். இந்த பிரதான பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பின்வரும் பூச்சிகளை வந்து மிக மிக அதிகமான அளவில் சேதத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக எடுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாறு ஊஞ்சிற பூச்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாறு ஊஞ்சிற பூச்சி பொதுவாக வந்து வெயில் காலங்களில் ஏப்ரல் மே மாதங்களில் வந்து இந்த சாறு ஊஞ்சிற பூச்சியோடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும். இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா காஃபி கிரீன் ஸ்கின் சொல்லக்கூடிய காஃபி பச்சை செதில் பூச்சி. இந்த பூச்சியுடைய அறிகுறி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூச்சி வந்து பொதுவாக வந்து இந்த வெயில் காலத்தில் அதோடைய செடியுடைய இலைப்பகுதி, இலையின் பின்புறம் மற்றும் தண்டு பகுதியில் வந்து மிக அதிகமான அளவில் நீங்கள் இந்த பூச்சியுடைய அளவை பார்க்க முடியும். அதிகமான அளவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான அறிகுறி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பூச்சி எங்கெங்கெல்லாம் தாக்கியிருக்கோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பயிருடைய பகுதியில் நிறைய எறும்புடைய நடமாட்டத்தை காண முடியும். என்ன காரணம்னா இந்த சாறு ஊஞ்சி பூச்சியான அந்த காஃபி செதில் பூச்சி சாரை ஊஞ்சி குடிக்கனால அது வெளியிடக்கூடிய அந்த கழிவில் இந்த நிறைய எறும்பு வந்து ஈர்க்கப்பட்டு நிறைய வந்து மேய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த எறும்பு மூலயமா இந்த செதில் பூச்சி மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காஃபியில் வரக்கூடிய மிக முக்கியமான எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபி மாவு பூச்சி. இது பெரிதான அளவில் இங்கே ஏற்காடு பகுதியில் கிடையாது. பட் சில நேரங்களில் அதிகமான வெப்பம் இருக்கிற டைமில் வந்து இந்த மாவு பூச்சி தொல்லை மிக மிக அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்தக்கூடிய அநேக காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பூச்சி மருந்து, பரிந்துரைக்கப்படாத பூச்சி மருந்து வந்து இன்னைக்கு காஃபி பயிரில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி அடிக்கிறப்ப என்ன ஆகும்னா நான் முதல்ல சொன்ன இந்த பயிரானது ஒரு ஏற்றுமதிக்கான மிக அருமையான பயிர் இது. இந்த பயிரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குறப்ப விவசாயிங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய தெளிக்கிறப்ப இந்த மருந்தானது எஞ்சி நச்சானது அந்த காஃபி பழங்கள்லையும் காஃபி கொட்டையில் இருக்கிறப்ப இது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறப்ப நச்சு அதிகமாக என்ன பண்ணுறோம்னா அந்த காஃபி லாட்டை அப்படியே திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு கடைபிடிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நிறைவான ஒரு கட்டுப்பாடு நம்மளால் எடுக்க முடியும். ஒருங்கிணைந்த பயிர்காப்பு பார்த்தீங்கன்னா முதலாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியம் இந்த காஃபி செதில் பூச்சி அல்லது காஃபி மாவு பூச்சி உங்களுடைய பயிரில் தென்பட்டுச்சுன்னா நீங்கள் முதலாவது பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் வந்து உங்கள் வயல்வெளிகளை களைச்செடி இல்லாமல் பராமரிக்கணும். ஏன்னா களைச்செடி நீங்கள் மண்டை விட்டுட்டீங்கன்னா இந்த களைச்செடி மூலிமா வந்து பூச்சி தாக்க அதிகமாகும். என்ன காரணம்னா இந்த களைச்செடியில் முதல்ல வந்து அந்த பூச்சி வரும், அதுக்கப்புறம் வந்து பிரதான பயிரான காப்பிக்கு வந்து அது ஏறிடும். அப்போ வந்து களைச்செடி இல்லாமல் பராமரிச்சிங்கனாவே ஒரு 40% இந்த பூச்சை நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இந்த செடியில் பாகங்களை வந்து இந்த செதில் பூச்சியோடைய தாக்குதல் இருக்கோ அதை வந்து நீங்கள் தயவுசெய்து கிள்ளி எரிஞ்சிருங்க. இது ரெண்டாவது. மூணாவது வந்து என்ன பண்ணுன்னா இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பிவேரியா பேசன் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பூஞ்சா இருக்குது. இதை வாங்கி விவசாயிகள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இதை பயன்படுத்துகிறப்ப ஒரு மிகுந்த நிறைவான கட்டுப்பாடு கிடைக்கும். நான்காவது பார்த்தீங்கன்னா இந்த பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய சில நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி பிவேரியா பேசனை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மெட்டாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான பூஞ்சானம் இருக்குது. இது நீங்கள் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்துகிறப்ப வந்து ஒரு நிறைவான கட்டுப்பாடு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணுறப்ப நீங்கள் இந்த செதில் பூச்சி எளிதாக கட்டுப்படுத்தலாம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இந்த செதில் பூச்சி பரவறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த எறும்புகள். இப்போ எறும்பு நடமாட்டத்தை கண்காணித்து எங்கெங்கெல்லாம் எறும்பு பூத்து இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அந்த எறும்பு பூத்தில் வந்து குளோர் பைரிப்பா சொல்லக்கூடிய ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணிக்கு 2.5 மில்லி என்ற அளவில் கலந்து அந்த புத்தில் ஊற்றுறப்ப அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எறும்பு குஞ்சுகள் முட்டை எல்லாமே இறந்து போயிடும். அப்படின்றப்ப எறும்பு நடமாட்டம் இல்லாமல் இருந்தாவே இந்த பூச்சி பரவாமல் இருக்கும். இது மட்டும் நீங்கள் விவசாயம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மருந்தை கம்மி பண்ணி ஒரு நிறைவான கட்டுப்பாடுகளால் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து விவசாயிங்க பிவேரியா பேசினா அல்லது மெட்டாரைசியம் சொல்லக்கூடிய இந்த 2 பூஞ்சனங்கள் ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் இந்த செதில் பூச்சியை நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தலாம். பிவேரியா பேசினா 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 கிராம் 2 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். மெட்டாரைசியம் அதே அளவு தான். 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5லேருந்து 2 கிராம் அளவுக்கு நீங்கள் கலந்து நீங்கள் தெளிக்கிறப்ப இந்த செதில் பூச்சியானது மிக எளிமையான முறையில் நீங்கள் கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா என்ன காரணம்னா ஏற்காடு போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்தாவே நீங்கள் பூஞ்சானத்தை தெளிக்கிறப்ப
இந்த பூஞ்சானா மிக சிறப்பாக வந்து வளர்ந்து அந்த செதில் பூச்சி முழுதும் ஒரு கட்டுப்பாடை கொடுக்கும். அப்புறம் கண்டிப்பாக விவசாயிங்க இதை பயன்படுத்துங்க. அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, காஃபியில் வந்து மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, காஃபி வெள்ளை தண்டு துளைப்பான். மிக மிக முக்கியமான பூச்சி. இந்த பூச்சி பொதுவாக இன்னைக்கு காஃபி பயிரோட எல்லா மாவட்டங்களும் இருக்கும். எல்லா மாநிலத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களும் பார்க்கலாம். அதே மாதிரி வெளிநாடுகளில் இந்த பூச்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் காஃபிக்கு சேதம் உண்டாக்கிட்டு இருக்கு. இந்த பூச்சியோட முக்கியமான அறிகுறி பார்த்தீங்கன்னா, அந்த எங்கெங்கெல்லாம் காஃபி உடைய அந்த செடியோடைய இந்த பாதிப்பு இருந்தாவே கிளைகள்லாம் பக்கவாட்டு கிளைகள்லாம் வந்து காய ஆரம்பிக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சியோடைய தாக்குதல்னால பார்த்தீங்கன்னா, அந்த தண்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு ஓட்டைகள் இருக்கும். அந்த வண்டோடைய புழு உள்ள தொலைச்சி அது வெளிவந்த அறிகுறி நீங்கள் உங்களால் காண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பூச்சி. இந்த பூச்சியால் கிட்டத்தட்ட 40% 70% வரைக்கும் மகசூல் குறைவு கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா இந்த பூச்சி தாக்குறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு காஃபி ஒரு 20 வயசு 30 வயசு உள்ள காஃபி செடியாக வந்து இறந்து போன்ற அளவுக்கு வளமை கொண்டு தான் இந்த பூச்சி. இதை வந்து நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தலாம். இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி களைச்செடி இல்லாமல் வயலில் பராமரிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கையில் வந்து ஒரு க்ளவுஸ் மாதிரி கையில் போட்டுங்க, அல்லது வந்து தேங்காய் நார் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தண்டு பகுதி நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா தேய்க்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டு வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள் தான் அதிகமாக முட்டையிடும். ஏன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நிறையா பெண் வண்டுகளும் ஆண் வண்டு நிறைய பறக்க ஆரம்பிக்கும். ஒன்று வந்து இணை சேர்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெண் வண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஃபியோட தண்டு பகுதி தான் நிறைய முட்டையிடும். அப்போ நீங்கள் வந்து கையில் ஒரு க்ளவுஸ் அல்லது வந்து நீங்கள் தேங்காய் நாரை கையில் கட்டிக்கிட்டு நல்லா அந்த தண்டு பகுதி நல்லா நீங்கள் நீ விட்டிங்கனாவே அந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய முட்டைகள் கீழே விழுந்து அது இறந்து போயிடும். இது வந்து ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம். கண்டிப்பாக விவசாயிங்க காஃபி பயிரோட விவசாயம் ஒரு விவசாயம் கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த வண்டை கட்டுப்படுத்தக்கூடிய நம்ம சொன்ன மாதிரி இந்த வண்டுக்கு வந்து நிறைய மருந்து இருக்கு. பட் மருந்து வந்து ஒரு தீர்வு கிடையாது. இந்த காஃபி தண்டுமை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு உயிரியல் கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா பிவேரியா பேசியானா. இதை கண்டிப்பாக விவசாயிங்க பயன்படுத்துங்க. ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கலந்து நீங்கள் தெளிக்கிறப்ப இந்த பூசணம் வந்து உள்ள சென்று அந்த உள்ள இருக்கக்கூடிய புழுவை வந்து எளிதாக கட்டுப்படுத்தும். கண்டிப்பாக விவசாயம் பயன்படுத்துங்க. சரிங்களா? 4வது பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சை வந்து கவர்ந்தளிக்கக்கூடிய சில இனக்கவர்ச்சி பொருளாக இருக்குது. அதை வாங்கி நீங்கள் விவசாயம் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிக்கு மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, காலத்தையே வந்து சில தொழில்நுட்பம் கடைபிடிக்கணும். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் ரொம்ப மிதமிஞ்சி போச்சு, ரொம்ப அதிகமாச்சுன்னா அதுக்கு தெளிக்க வேண்டிய ஒரே மருந்து பார்த்தீங்கன்னா ஃபென்தோயேட் 30 EC ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லியன் அளவில் கலந்து நீங்கள் தெளிக்கிறப்ப இந்த வெள்ளை தண்டு துளைப்பான் நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்திடலாம். இதுக்கு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை தான் வந்து ஒரு சிறந்த ஒரு அருமையான கட்டுப்பாடு. விவசாயிங்க இந்த பூச்சிக்கொல்லி மட்டும் நம்பியிருக்காம எல்லா தொழில்நுட்பத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணுறப்ப இந்த வெள்ளை தண்டு துளைப்பானை நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தலாம். அடுத்து மிக முக்கியமான பூச்சி எடுத்தீங்கன்னா காஃபியில் வந்து காஃபி பெரி போற சொல்லக்கூடிய காஃபி பழதுளைப்பான். இந்த பழதுளைப்பான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்காடு போன்ற பகுதியில் வந்து மிக மிக அதிகமான அளவில் பரவிட்டு இருக்கு. விவசாயிங்க இதோடைய தாக்குதல் அறிகுறி தெரியாமல் நிறைய பேர் முடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த பூச்சி வந்து அவர்களோட காலங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த பூச்சி தாக்குறப்ப கிட்டத்தட்ட 70% வந்து மகசூல் இழப்பு கண்டிப்பாக ஏற்படும். அந்த அளவுக்கு வந்து திறன்படுத்த இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர் சைஸ் இருக்கும். சின்ன வண்டு, சிறிய வண்டு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, விவசாயம் என்ன பண்ணால் விவசாயிங்க வயலை சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பழங்கள் கீழே கொட்டி கிடக்குதோ அந்த பழங்கள் என்ன பண்ணும், பொறுக்கி ஒரு சுடுதண்ணியில் போட்டு அதை உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள புழுவையும் கூட்டுப்புழுவையும் கொண்டு போடணும். இதை பண்ணாம விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பூச்சி அடுத்த பரவிட்டே இருக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கெங்கன்னா இந்த பூச்சியோட தாக்குதல் அறிகுறி தென்படுதோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எங்கே தாக்கப்பட்ட பழங்களை நீங்கள் கையில் பறித்து உடனே அழிச்சிடணும். 4வது பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கன்னி பேக் சொல்லக்கூடிய அந்த சாக்கு பையை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து நீங்கள் சுத்தப்படுத்தி வெயிலில் காய வச்சு நீங்கள் இது மூட்டை பிடிக்கிறப்ப நீங்கள் எளிதாக அந்த பூச்சை கட்டுப்படுத்தலாம். இதுக்கு வந்து அதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்ஃபால் ட்ராப்னு சொல்லக்கூடிய ட்ராப் இருக்குது. அடுத்து அது மட்டும் இல்லாமல் கிராஸ்வேன் ட்ராப் சொல்லக்கூடிய ஒரு ட்ராப் இருக்குது. 5வது பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பிவேரியா பேசியன் அல்லது மெட்டரேசியம் அனிசம் சொல்லக்கூடிய இந்த அருமையான பூஞ்சை பயன்படுத்துகிறப்ப இந்த காஃபி பழதுளைப்பானை நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தலாம். இது வந்து ஏன்னா இது மிக மிக முக்கியமான பூச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பட் சொல்லக்கூடிய அந்த பழங்களை வந்து தாக்குறதுனால அதிகமாக சேதம் ஆகிட்டு இருக்கு. என்ன விவசாயிகள் என்ன பண்ணால் இந்த பழதுளைப்பானை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைந்த முறையை கடைபிடிச்சு நீங்கள் செய்கிறப்ப ஒரு நிறைந்த கட்டுப்பாடு உங்களால் எடுக்க முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் செந்தில்குமார் அவர்களை 09976099191 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.